வணக்கம், இது எம்பயர் எக்கோஸ். இன்றைய பார்வையில் கரிகால சோழனின் மரபை தொடர்ந்த அவரது மகன்கள் பற்றி நாம் பேசப் போகிறோம். இருவரும் வீரர்களே. நெடுங்கில்லி போரில் பட்டம் பெற்றவன், நலங்கில்லி வாக்கிலும் வன்மையிலும் திலகம். ஆனால் இந்த இரு சகோதரர்கள் சேர முடியாத வேற்றுமைகளால் ஒரே சிங்காசனத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் போராடியது வெளி எதிரிக்கு அல்ல, தம்பி தம்பி இடையே பதற்றமான உள்நாட்டு போர். நகரங்கள் எரிந்தன, மக்கள் சிந்தனை மாறியது, சோழர்களின் கொடி சிதைந்து போனது. கரிகாலனின் பெருமை அவருடைய சந்ததியால் சாய்ந்தது. ஆனால் இது முடிவல்ல, மீண்டும் எழும் சோழ காவியத்தின் ஆரம்பம்.